ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு சுழல். ஒரே வழி, அந்த அரக்கனை கண்டுபிடிச்சு அவன் தலையை வெட்டணும். ஸோ சுழல் வெப்சீரிஸ் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ கதிர் அவர் நடிச்சிருந்தது அண்ட் இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு அந்த சீசன் 1 இருந்த அளவுக்கு இருக்கா அண்ட் இந்த சீசன் 2 வந்துட்டு எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோலாம். இது உங்கள் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு சுழல் வெப்சீரிஸ் பார்த்துருந்தா தான் இந்த சுழல் பார்ட் 2க்கான லீடிங் எப்படி போகுது, இந்த நம்ம நந்தினி கேரக்டர், ஸோ நந்தினி கேரக்டர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சீசன் 1 பார்த்தா தான் புரியும். அப்பப்போ சீசன் 1ஓட சில இம்ப்ரெஷன் காமிப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு நிறைய விதத்தில் நிறைய பரிமாணத்தில் வந்துட்டு நல்லா இருக்கும். மொத்தம் 6 ஹவர்ஸ் கிட்ட, மொத்தம் 8 எபிசோடு. ஸோ ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 50 நிமிஷம் கிட்ட வந்துடும். இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு விதத்தை கையாண்டிருக்காங்க. இட் லைக் ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் நடக்கும். கதிருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஸோ அந்த கதிருக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டு இறந்துருவார். இறந்ததுக்கப்புறம் இவர் எப்படி இறந்தார், இட் லைக் டோர்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸில் இருக்கும், உள்ளே தாப்பால் போட்டிருக்கோம். ஆனால் யாரும் உடச்சி உள்ளே வந்து இவர் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி இவர் லால் இறந்தார் அப்படிங்கிறத ஒரு டைமில் வந்துட்டு இவருக்கு அந்த கேஸ் வந்து அந்த கேஸ்லேருந்து இவர் வந்துட்டு அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கு யார் என்ன காரணம் அப்படிங்கிறத பிடிச்சி உள்ளே வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். நான் பண்ணது கொலை தானே, என் தங்கச்சியை கொண்டவன ரிவெஞ்ச் எடுத்த கணக்கு தானே. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அப் டவுன் அந்த மாதிரி தான் இருக்கும். இட் லைக் ஒரு பீக் சீசனும் திடீர்னு அப்படியே ட்ராப் ஆகும், மறுபடியும் ஒரு பீக் சீசனும் திடீர்னு ட்ராப் ஆகும். ஸோ ஒரு லீடு கிடைக்கும், ட்ராப் ஆகும். அந்த மாதிரி எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க ஓகேவா இருந்துச்சு. சீசன் 1 அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா வந்துட்டு சீசன் 1 அளவுக்கு இல்லை. என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்கிற நீ. சீசன் 1ல இருந்து கண்டினியூஷன் ஆகி ஒரு அனதர் கேஸுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கும். அங்க காமிச்ச கேரக்டர்ஸும் எல்லாம் ஒன்றும் காமிக்கல. ஒரு லீடு கேரக்டர்ஸும் கொஞ்சம் புது கேரக்டர்ஸும் காமிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு 8 பெண்கள், அந்த 8 பெண்களை வந்துட்டு காமிச்ச விதமும் அண்ட் ஒரு கொலையை வந்துட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னா 8 பெண்கள் வந்துட்டு 8 விதமான போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க, நான் தான் இந்த ப்ளே பண்ணேன் அப்படின்னு இஞ்சி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்டே இருக்கும்போது வந்துட்டு ஒரு டைமுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. இட் லைக் வந்துட்டு பெண்கள் சிறைச்சாலை. ஸோ அந்த எல்லா இடத்துலையும் ஆண்கள் சிறைச்சாலை தான் பார்த்துருக்கோம். ஒரு பெண்ணோட சிறைச்சாலை எப்படி இருக்கும் அண்ட் அதில் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அங்கே என்னெல்லாம் டார்ச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அண்டு குழந்தையோட பார்க்கலாமா, சின்ன பசங்க பார்க்கலாம்னு கேட்டால் அந்த அளவுக்கு கிடையாது. இது கொஞ்சம் அடல்ட் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பொண்ணுங்களோட கண்ணை பார்த்தியா, ஒரு குரோதம் இருக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு எனக்கு பர்சனலி கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ஓகே தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சீசன் 1 பார்த்தவங்கள வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் சீசன் 2 பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக தோணும். சீசன் 1ல் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் சீசன் 1ல் இருக்கிற அந்த 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 ஒரு ஏக்கம், யார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு இந்த இது ஃபுல் பண்ணலை. ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சீசன் 1 பார்த்தவங்களுக்கு முழுக்க தெரிஞ்சிடும். பிகாஸ் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ சீசன் 1ல் வந்து எந்த மாதிரி காமிப்பாங்க அப்படின்னா நார்மலாக போகும், கூட இருக்கிறவங்க தான் வில்லை, கூட ரொம்ப சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் வில்லை. ஆனால் நமக்கே தெரியாது. ரிவீல் ஆகும்போது ஆடா நீ ஆடா அப்படி மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சீசன் 2லேயும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் ஆனால் வந்துட்டு இவர் தான் அப்படின்னு நான் நினைக்கல. காரணம் ஒரு வேளை இருக்கலாம்னு நினச்சேன். இவரால் ஒரு காரணம், இவர் ஒரு ஆளை கை காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது ஆடா நீ ஆடா இதில் ஏமாந்துட்டேன்னா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கும் புரியும். ஓகே அப்படின்ட்டு. அட்வொகேட் செல்லப்பா தெரியுமா, வழக்கறிஞர் செல்லப்பா மரணம். என்னது சக்கரவர்த்தி, இந்த கேஸ் நீங்க லேட் பண்ணு. அண்ட் இதில் வந்துட்டு இந்த ஒரு 8 பெண்கள் நான் தான் கொலை பண்ண வந்துட்டு கைதாகும்போது எப்படி ஏன் அப்படிங்கிறத தாண்டி ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் வித்தியாசமாக அவங்கெல்லாம் பண்ணுவாங்க. இட் லைக் வந்துட்டு அங்கே ஒரு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அழுவாங்க. அழும்போது ஐயோ என்னடா இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க,
இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னா ஏன் இதை பண்ணணும் இப்படி மாதிரிலாம் நமக்கு தோணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட், இட் லைக் இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் ஒரு பெண்ணு அங்கே ஒரு கபோர்டுக்குள்ளே போய் வெளியில் தப்பா போட்டிருக்கும். அந்த கபோர்டு வெளியில் தப்பா போட்டிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு துப்பாக்கியோட இருக்கும். அப்போ இந்த பொண்ணு எப்படி உள்ளே போயிட்டு வெளில தப்பா போட்டுச்சு இப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட தான் அந்த கேஸ் வந்துட்டு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப்படி ஆகிட்டே இருக்கும். அண்ட் சில விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் லேகிங் இருந்துச்சு. ஓகே, சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப இழுக்கிறாங்களோ அப்படி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு கேஸ், அந்த ஒரு கேஸை அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய அளவு ட்விஸ்ட்லாம் இருக்காது. ஒரு விஷயத்த விசாரிப்பாங்க, அது ரைஸ் ஆகும், அப்புறம் பார்த்தா அவங்க கிடையாது. அடுத்த ஒரு விஷயம் விசாரிப்பாங்க, அவன் பார்த்தா அவங்க கிடையாது. இப்படி மாதிரி இருக்கும்போது நமக்கு அதை பார்க்கும்போது சரி இன்னொருத்தர் விசாரிக்க போகலாம், ஓகே அது அவங்க கிடையாது நமக்கு புரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் டவுனாக இருக்கே தவிர மற்ற மாதிரி இந்த வெப்சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒன் டைம் பார்க்கலாம். அதுக்கு அப்பாவியா கிரிமினல் மாதிரி இல்லைன்னாலும் அவள் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இன்னும் சொல்ல வெப்சீரிஸ் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா, சீசன் 1 பார்க்கல அப்படின்னா மஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓகே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்மையாகும். ஓகே இது இதுலேருந்து வந்துச்சு, இது இதுலேருந்து புரிஞ்சு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வெப்சீரிஸில் இருக்கிற நுணுக்கங்களும் அந்த விஷயத்தில் இருக்கிற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இதில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பட் அதை கொஞ்சம் இன்னும் எங்கேஜிங்காக பண்ணியிருக்கலாமே அப்படி மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு மிஸ்ட்ரியான கேஸ் வந்துட்டு திடீர்னு இவர் கையில் வரும்போது இவர் ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு விதத்தை தான் இங்கேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படி மாதிரிலாம் தோணுச்சு அந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது. அண்ட் இந்த வெப்சீரிஸ் வந்துட்டு லால் அவரோட கேரக்டரிசம் ஒரு வக்கீலாக இருப்பார். இல்லை வக்கீலாக இருந்துட்டு எதெல்லாம் சின்ன சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தப்பாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பொறுத்துக்காம அதுக்காக வாதாடி அதுக்காக நல்லவராக இருப்பார். இதில் வந்துட்டு லால் அவரும் கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன கேட்க போறாரு, என்ன பண்றாங்க, இவன் தான் இல்லைன்னா இவ இல்லையா, இவளா அவளா இவனா அவனா இப்படி மாதிரி சில விஷயங்கள் நமக்கே வந்துட்டு யாரு தான் இல்லை அப்படி மாதிரி கேட்குற மாதிரி யார் தான் இல்லை அந்த மாதிரி தோணிட்டே இருக்கும். யார் அவன் அப்படின்ட்டு அது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிறதுக்குள்ள வந்து நம்ம ஒரு வழி ஆயிரும். அப்பா என்ன நடக்குது இங்க அப்படி மாதிரி நம்ம தேடுறது கண் முன்னாடி தெரியாது. அண்ட் இந்த நந்தினி வந்துட்டு போன சீசன்ல ஒருத்தவங்களை சுட்டு கொன்றுவாங்க. ஸோ அது எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் பார்த்தவங்களுக்கு. அதுக்கு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு கேஸ். அந்த கேஸை வந்துட்டு பார்த்து அந்த சீசனை பார்த்தா தான் புரிய சொன்னாங்க. ஸோ அதுதான் அப்போ அதுல இருந்து இவங்க ரிலீஸ் ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான விஷயமும் இந்த வெப்சீரிஸ்க்குள்ள நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் மஸ்ட் வாட்ச் அப்படிலாம் கிடையாது. சீசன் 1 மஸ்ட் வாட்ச், சீசன் 2 உங்களுக்கு பிடிச்சா வாட்ச் பண்ணுங்கள். சீசன் 1 பிடிச்சிருந்தா வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீசன் 1 பிடிக்கும், அதனால் சீசன் 2 வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இப்போ கமெண்ட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அடுத்து தெரிஞ்சுப்போம். தென் அதாவது பாய்.